Hi friends, welcome to Madras Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி, ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ், மைசூர் பாக் தான் பண்ண போறோம். மைசூர் பாக் வந்து நம்ம நார்மல் மைசூர் பாக் பண்ணல, நம்ம கீ மைசூர் பாக் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அதோட மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே 1 கப் கடலை மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கடையில் வாங்கின ரெடிமேட் மிக்ஸ் கிடையாது. கடலைப்பருப்பை வந்து வீட்டில் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்த மாவு தான். ஸோ இதில் பண்ணால் தான் வந்து மைசூர் பாக் நல்லா வரும். நீங்கள் கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய கலப்படம் இருக்கும். ஸோ உங்களுக்கு மைசூர் பாக் கரெக்டாக வராது. இந்த கடலை மாவு வந்து நம்ம ரொம்ப நேரம் வச்சுட்டோன்னா அந்த கட்டி கட்டியாக திப்பியாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நம்ம வந்து நெய்யில் கரைக்கும் போது கட்டி தட்டிடும். ஸோ அதனால் இது நல்லா சலிச்சிட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு 2 minutes நல்லா வறுத்துடலாம். அதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். நம்ம வந்து நெய்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ மைசூர் பாக்குக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் இங்கே வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 2 கப் சர்க்கரை எடுக்கணும், 3 கப் நெய் எடுக்கணும். நம்ம எப்படி எடுத்தாலும் அது நீங்கள் கிராம்ஸில் எடுத்தாலும் சரி, கப் கணக்கில் எடுத்தாலும் சரி, 1:2:3 தான் ரேஷியோ. நெய் இதுக்கு நிறைய தேவைப்படும், ஏன்னா இது நெய் மைசூர் பாக்குன்றதுனால அந்த நெய் நிறைய யூஸ் ஆகும். ஸோ நெய் நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதோட டெக்ஸ்டரும் அந்த கலரும் உங்களுக்கு வந்து அச்சீவ் ஆகாது. ஸோ இப்போ நல்லா அந்த கடலை மாவு வாசனை நல்லா வருது. ஸோ இதை நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது. சும்மா அந்த கடலைப்பருப்போட வாசனை வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம வந்து மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே வந்து 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவு வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கேனோ அதே கப் அளவு வந்து 2 கப் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம் சர்க்கரையை. இந்த சர்க்கரைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 1/2 கப் ஆட் பண்ணால் போதும். இந்த சர்க்கரை கரையிறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணால் போதும். கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கரைஞ்சிட்டு இருக்கும்போதே இப்போ நான் வந்து இந்த கடலை மாவை வந்து வறுத்து வச்ச கடலை மாவை வந்து நெய்யில் கரைச்சி வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணி கிண்டுறது வந்து ரொம்ப நமக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஈஸியான மெத்தடுன்னா இதை ஃபஸ்ட்டு நெய்யில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோன்னா சூப்பராக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நெய்யில் கரைச்சிடலாம். அந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் அது நல்லா கொதிக்கிட்டோம். நான் அதுக்குள்ளே இதை நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் நெய் வந்து 3 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறதுனால 3 கப் நெய் எடுத்திருக்கேன். அந்த 3 கப் நெய்லேருந்து தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ நெய்யை தனியாக ஆட் பண்ணல, அந்த 3 கப்பில் இருந்து கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் கரைக்கிறதுக்கு. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா கட்டி இருந்ததுன்னா மைசூர் பாக்கு சரியாக வராது. ஸோ நல்லா கரைச்சிக்கணும் இதை. இதுவும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கொதிக்கட்டும். சுத்தமாக கட்டியே இல்லாமல் கரைக்கணும். ஒரு சின்ன கட்டி இருந்தால் கூட கட்டி தட்டிடும். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இது கம்பி பதம்ன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஒரு ஸ்ட்ரிங், அந்த 1 ஸ்ட்ரிங் வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து 2 ஸ்ட்ரிங் பதத்துக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு மைசூர் பாக் வந்து ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த கம்பி பதம் வந்த உடனே ஸோ இந்த ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கிண்டணும், மொத்தமாக ஆட் பண்ணி கிண்டக்கூடாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே அப்படியே கிண்டிக்கலாம். கம்பி பதம் வந்த உடனே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைனா அது 2 கம்பி பதத்துக்கு போயிடும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே ஊற்றணும், இல்லைன்னா வந்து கட்டி தட்டிடும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். இதில் இப்போ இந்த மீதி நான் 3 கப் நெய் எடுத்தேன். நான் வந்து கிட்டத்தட்ட 1 கப்பு தான் வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி 2 கப்பு வந்து இப்போ நம்ம இதை நல்லா குக் பண்ண ஊற்றணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது,
மீடியம்லேருந்து கொஞ்சம் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வைக்கணும். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். கடலை மாவு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஹெவி பாட்டம்டு வெசல் எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். ஸோ அந்த நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டிக்கலாம். இது நல்லா கொதித்து இந்த சைடெல்லாம் அந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம நெய் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நெய் ஆட் பண்ணி கிண்டணும். மொத்தமாக எல்லா நெய்யும் ஊற்றி கிண்டக்கூடாது. அந்த நெய் அது ஃபஸ்ட்டு அப்சார்ப் பண்ணணும். ஊற்றிருக்க நெய் எல்லாத்தையும் நல்லா இப்போ நல்லா பொங்கி வருது. நம்ம போட்ட நெய்யெல்லாம் அப்சார்ப் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு கரண்டி நான் நெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் அப்சார்ப் ஆக ஆக நம்ம வந்து ஊற்றி ஊற்றி கிளறணும். அப்போ தான் வந்து அது நல்லா அந்த டெக்ஸ்சர் வரும். இப்போ வந்து பேல் எல்லோவாக தான் இருக்கும். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நல்லா பிரைட்டாக எல்லோ கலரில் வந்துடும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து கீழே அடி பிடிச்சிடும். நம்ம வந்து நான்ஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா நம்ம அந்த இரும்பு அந்த மாதிரி லைட் வெயிட் வெசல்ஸ்லாம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அடி பிடிக்கும். நம்மளால் அந்த அளவுக்கு கிண்ட முடியாது. ஸோ இப்போ வந்து எல்லா நெய்யும் அப்சார்ப் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நான். ஸோ இந்த நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மைசூர் பாக்கு இது நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி இந்த கடலை மாவு இதில் ஆட் பண்ண உடனே நம்ம வந்து எந்த ட்ரேயில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோமோ, இது ரெடி செட் ஆனவுடனே அதை செட் பண்ணி வைக்க போகிறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம பதம் வந்த உடனே டக்குன்னு இதுலேருந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கொஞ்சம் லேட் பண்ணாலும் ரொம்ப அப்படியே ஹார்ட் ஆகிடும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ டக்குன்னு நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிடலாம். நான் ஏற்கனவே இங்கே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். ஸோ இதை ஒரு நல்ல ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கலாம். நம்மளோட மைசூர் பாக்கு 3 to 4 hours நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம நல்லா பீஸ் போட்டுடலாம். நம்மளோட மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீ மைசூர் பாக் அது. ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு டெக்ஸ்டராக எவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே அந்த கலர் அந்த டெக்ஸ்டர்லாம் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் நெய்யோட குவான்டிட்டி தான். நீங்கள் நெய் வாங்கும்போதும் பார்த்து நல்ல குவாலிட்டி நெய்யாக வாங்கணும். அதே மாதிரி அதை வந்து நல்ல ஒரு குவான்டிட்டி நிறைய கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த டேஸ்ட்டு இந்த டெக்ஸ்டர் கிடைக்கும். வாயில் வச்சோடனே நமக்கு எப்படி நமக்கு ஹோட்டலில் வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி கரையுது. நல்ல ஒரு டேஸ்ட், அதே டேஸ்ட் இருக்குது. அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உலகின் தலை சிறந்த மருந்து உணவு.